தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 7,5 கோடி ரூபாய் மதிப்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி அமைக்கப்பட்டதன் மூலம் கடந்த 3 மாதங்களில் இதுவரை 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி வசதி இல்லாமல் இருந்ததால் ஏழை நோயாளிகள் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. தனியார் மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7,5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். மேலும் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் இந்த வசதியை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அமைக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களில் மட்டும் 530 நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சிஹெச்சியில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அம்மா அறிவிச்சிருக்கிறாங்க. வெளியே போனோன்னா 5,000 6,000 ஆகும். தமிழக முதலமைச்சர் டாக்டர் பரிசோதனை அம்மா அவர்களுக்கு இந்த பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் தூத்துக்குடி ஜிஹெச்சில் இல்லாமல் இருந்த ஐக்ரௌண்டில் தான் இருந்தாங்க. அதுவும் வருஷப்படி போட்டு 1 மாதம் 2 மாதம் ஆகிட்டு இருந்து ப்ரைவேட்டில் எடுத்தாலும் எங்களுக்கு 6,000 8,000 டாக்டர்ஸை பொறுத்து அமௌண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இங்கே கொண்டாந்ததுக்கு எங்களுக்கு நோயாளிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுக்காக முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. எம்ஆர்ஐ ஸ்கேன் வெளியில் எடுக்கும்போது 7,000 8,000 ரூபா ஆகுது. இப்போ தூத்துக்குடிக்கு அரசு மருத்துவமனையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. எங்களை போல நடுத்தர எங்களுக்கு நல்ல உதவியை செஞ்சுருக்காங்க. அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.